இப்போ இது வந்து என்ன படிப்பினை எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலில் சந்திக்கப்படுது? எங்களுக்கு ஒரே படிப்பினை தான். நாங்கள் அமைப்பை விரிவாக்குவது, அமைப்பை கடுமையான உழைப்பு, கடுமையான வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு, எளிதான வெற்றி, இதான் எங்கள் கோட்பாடு. இதில் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அமைப்பை வந்து வலிமையாக்கணும். அமைப்பு வலிமையாகாத போது எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தும் பயன் இல்லை. அதனால படை பெருக்கு தடையை நொறுக்கு தான். அந்த கோட்பாட்டில் இப்போ அமைப்பை விரிவாக்கம் செய்து வலிமையான கட்டமைப்பு உருவாக்குற பணி தான் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு தெரியுது, அது இருந்ததுன்னா அது 2 மடங்கு கூடுதலான வாக்கை இன்னும் பெற முடியும் எங்களால். அதை நோக்கி போவோம். அப்போ 26ல் மிகப்பெரிய மாறுதலை இந்த மண்ணில் நாங்கள் நிகழ்த்துவோம். அந்த நம்பிக்கையோடு தான் போயிட்டு இருக்கோம். கடந்த தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கும் நாம் தமிழர் வாங்கின வாக்கும் இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? அந்த கணிப்பை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது ஒரு கேவலமான பார்வை. அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பாக இவங்க தான் அப்படி யோசிப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க. தனிச்சு நின்று நாங்கள் வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு, பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்கெல்லாம் வாக்கு செலுத்திருந்தா நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கு ஏன் ஓட்டு போடணும்? போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்ச. விக்கிரவாண்டியில் பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்சா? அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் போட்டுச்ச. எந்தையாவது பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா அப்ப எப்படி? பாஜக நான் வீரன், எனக்கு வந்து படையெல்லாம் தெரியல. சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் நரி கிடையாது. நான் புலி, நான் தனியாக வந்து வேட்டையாடுவேன். தொடக்கத்திலிருந்து சொல்றேன், நான் தனிச்சு தான் நிற்பேன்னு. கோழைக்கு தான் கூட்டத்தோட நிக்கணும். கூட்டத்தோடு நிற்கிறவனுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. என் கோட்பாடு தனிச்சு தான் நிற்கும். எத்தனை பேர் இந்த அரசியலை முன்னெடுத்து தோற்றுருக்காங்க. ஆனால் நான் அதை விட வேகமாக பாயணும்னு நினைக்கிறேன். என்னாலே முடியல, எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகள் வெல்லும். நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு இந்த பதிவு இருக்குல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.